ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சவுதி அரேபியால இருக்கீங்க இல்ல சவுதி அரேபியாவுக்கு வர போறீங்க அப்படின்னா இந்த 5 விஷயத்தை மட்டும் நீங்க கண்டிப்பா செஞ்சிடாதீங்க. செஞ்சீங்க அப்படின்னா உங்களை உடனடியா நாடு கடத்தப்படும் அல்லது உங்களுக்கு அதிகப்படியான ஃபைன் போடப்படும். வாங்க அது என்னன்னு ஒன் பை ஒன்னா பார்ப்போம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு போஸ்ட்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, பண்றாங்க. அதுல முதலாவது இடத்துல இருக்குது அப்படின்னா, நீங்க யாரோட ஸ்பான்சர் கீழே வேலை பார்க்குறீங்களோ, யார் ஸ்பான்சர்ல வந்திருக்கீங்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் நீங்க வேலை செய்யணும். அதை விட்டுட்டு வேற தனிநபர்கிட்ட வந்து நீங்க வேலை செய்யக்கூடாது. அல்லது சவுதி கவர்மெண்ட் அங்கீகரிக்காத ஏதாவது ஒரு தொழில் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களை உடனடியா பிடிச்சோட நாடு கடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு ஸ்பான்சர் கொடுக்குறாங்களோ அவங்க கம்பெனில மட்டும்தான் வேலை செய்யணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு தனியார் பில்டிங்ல தங்கி இருக்கோம் அப்படிங்கிற அந்த பில்டிங்ல எந்த ஒரு கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு அனுமதி வாங்காம அதுல ஏதோ ஒரு நிர்வாகமோ ஏதோ கடையோ ஒரு விஷயம் வச்சு நம்ம நடத்துறோம் அப்படிங்கிற பட்சத்துல அதை நமக்கு பிடிச்சாங்க அப்படின்னா அதுக்கு 50,000 ரியால் வரைக்கும் அபராதம் கொடுத்து அதுக்கப்புறம் நம்மள உடனடியா நாடு கடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 3, மூணாவது என்ன அப்படின்னா, நம்ம விசாவில் விசிட்டிங் விசாலையோ ஏதோ ஒரு விசா, உம்ரா விசா, ஏதோ ஒரு விசாவில் சவுதிக்குள்ள வந்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல விசா காலாவதியாகி முடியறதுக்கு முன்னாடி நம்ம இந்த நாட்டை விட்டு வெளியே போகணும். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம இந்த நாட்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு கிட்டத்தட்ட 1,00,000 ரியால் அபராதமும் 3-6 மாசம் சிறை தண்டனை வரை கொடுத்து நாடு கடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது என்ன அப்படின்னா, நம்ம இந்த சில நம்ம இங்க வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிற நம்ம வந்து எந்த ஒரு தவறான பழக்கத்துல நம்ம ஈடுபடக்கூடாது. அதாவது போதைப் பொருள் கடத்துதல், திருட்டு, இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம ஈடுபட்டு பிடிப்பட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அதிகப்படியான தண்டனைகளை கொடுத்து நம்மளை உடனடியா நாடு கடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது என்ன அப்படின்னா, இல்லீகலா சவுதி அரேபியால வந்து தங்கி இருக்க ஆளுங்க, அதாவது இக்காமாவோ எந்த ஒரு பர்மிஷன் இல்லாம இல்லீகலா சவுதி அரேபியால தங்கியிருக்கவங்களுக்கு வேலையோ இல்ல அவங்களுக்கு இருப்பிட ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்துல அது உள்நாடா இருந்தாலும் வெளிநாட்டா இருந்தாலும் சரி அவங்களுக்கு 1,000,000 ரியால் அபராதமும் 6 மாசம் ஜெயில் தண்டனையோட இந்த தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நாடு கடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த 5 விஷயத்துல நம்ம வெளிநாட்டுல இருந்து இங்க பிழைக்க வந்த மக்கள் வந்து உசாரா இருக்கணும். இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் மாட்டிக்காம இருக்கணும். கண்டிப்பா இந்த தவிர நீங்க செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் கூட ஒரு வீடியோல சந்திப்போம்.